யாராவது ஒரு அரசியல்வாதிங்க அமைச்சர் பொறுப்புல இருந்துட்டு இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பு இல்லாம வேலை செய்ய அப்படின்னு சொன்னா வேலை செய்வாங்களா? ஆனா செந்தில் பாலாஜி செய்யறாரு. அமைச்சர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்த போதும் கூட அவர் என்ன சொல்றாரு? மேற்கு மண்டலத்துல எல்லா எதிரிகளையும் தோற்கடித்து திமுகவுடைய கணக்கு ஆரம்பிச்சு வைப்பேன் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு அவர் பேசுவதற்கான காரணம் என்ன? கொள்கை தான். அந்த கொள்கையும் அந்த உறுதிப்பாடும் அவருடைய அந்த செயல்பாடுகளும் தான் இன்னைக்கு உங்களை இப்படியெல்லாம் கதற வச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்னங்க இருக்கிற எல்லா அமைச்சர் பொறுப்பையும் அவருக்கு தான் கொடுப்பீங்களா, வேற ஆளையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுவதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு ஏன் இவங்க பதறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நாம பேசக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை கண்டு ஏன் இந்த அதிமுகவும் பாஜகவும் பதறாங்க விரிவாக பார்க்கலாம். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் அதிமுக ஓரளவுக்கு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றாங்க. ஒரு 50 தொகுதிக்கு மேலே பெற்றாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது காரணமே இந்த கொங்கு மண்டலம், இந்த மேற்கு மண்டலம் தான். இந்த கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 57 தொகுதி இருக்கு. இதுல சென்ற முறை அதிமுக 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக வெறும் 17 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இமாலய வெற்றி பெற்ற திமுக கொங்கு மண்டலத்தில் பாதிக்கு பாதி கூட இல்லாத அளவுக்கு 17 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், சேலம், நாமக்கல் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையுமே அவர் ஆளுங்கட்சியாக வந்த போதும் சரி, எதிர்கட்சியாக வந்த போதும் சரி, இந்த பகுதியில் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் என்பது கிடைக்குது. 2016 தேர்தலில் கூட 57 சீட்ல 45 சீட்டு இவங்க இங்கே தான் ஜெயிச்சாங்க. அது மட்டுமல்ல, அதிமுகவில் பல்வேறு ஹெவி வெயிட்டுகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி, KP முனுசாமி, தனபால் உள்ளிட்டவர்களும் இதே கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் தான். 2021 தேர்தலில் கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த மாவட்டத்தில் மட்டும் மொத்தமுள்ள 10 தொகுதியில் ஒரு தொகுதி பிஜேபி வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 9 தொகுதியுமே அதிமுக தான் கைப்பற்றுச்சு. நீலகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதி திமுகவும் ஒரு தொகுதி அதிமுக வெற்றி பெற்றாங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 8 சீட்டில் 5 சீட்டு அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க, திமுக 3 சீட்டு தான். ஈரோட பார்த்தீங்கன்னா திமுகவில் 3 தொகுதி, அதிமுக 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த அத்தனை மாவட்டங்கள்லையுமே அதிமுக மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெறுவதனால தான் அவங்க போன மாதிரி டீசென்டான அந்த தொகுதிகளை பெற முடிஞ்சு. ஆனால் இது அப்படியே மாறிடுச்சு. இந்த கதை என்பது 2021 வரைக்கும் மட்டும்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கிறார். இப்படி நியமித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூத் வாரியாக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக பயணப்பட்டு திமுகவுடைய அந்த நிர்வாகிகளை மாற்றி அமைத்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மேற்கு மண்டலத்தில் திமுகவை மாற்றிருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு திமுக வெற்றி பெறுது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட அத்தனை மேயர் பொறுப்புலேருந்து கவுன்சிலர் பொறுப்புலேருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை திமுக பெறுறாங்க. அது வரைக்கும் அப்படி பெற்றதே கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி பொறுப்புக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது கிடைக்கிது. அதனால தான் பிஜேபி கண்ணை இது உறுத்தினால தான் ஆகா இவர் இருந்தால் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற அடிப்படையில் தான் 2024 தேர்தலுக்கு முன்னாடியே இவரை கைது பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் ஈடியை அனுப்பி ஒரு கேஸை போட்டு வரும். அதுவும் அதிமுக காலத்தில் நடந்த ஒரு பழைய வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்க நினைச்சாங்க. ஆனால் சிறையில் இருந்து கொண்டே 2024 தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சம்பவம் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி அவர்கள். இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பிறகு அமைச்சர் பொறுப்பை பறிச்சுருவோம், அமைச்சர் பொறுப்பை பறிச்சுட்டோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி முடங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி கனவு கொண்டாங்க. இன்னைக்கு அதையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. அமைச்சர் பொறுப்பு இருந்தாவது அவருக்கு அரசு பதவிகள் அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய பணிகள் இருக்கும். இப்போ அந்த பதவி இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எம்எல்ஏவாக மட்டும் இருப்பதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக மக்கள் மன்றத்தில் அவர் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது வந்துருச்சு. அது கண்டிப்பாக 2026 தேர்தலில் எதிரொலிக்க தான் போகுது. ஏன்னா பிஜேபியுமே கொங்கு மண்டலத்தை நம்பி தான் அதிமுக கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 2 எம்எல்ஏக்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து மட்டும் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த முறை அண்ணாமலை உட்பட பல்வேறு நபர்கள் கொங்கு மண்டலத்தை குறிவைக்கிறதுனால அப்போ இந்த முறை கொங்கு மண்டலத்தில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது தான் பிஜேபி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிமுக
திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு 60 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அதில் 40 சீட்டு இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவதற்கு மெயினான காரணம், அதற்கு தடையாக ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னா அதற்கு மெயினான காரணமாக இருப்பது மேற்கு மண்டலம் தான். அந்த மேற்கு மண்டலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 தொகுதிகளை திமுக இழந்திருக்கு. அப்போ அந்த 57 தொகுதியில் இந்த முறை ஒரு 45 50 தொகுதியை திமுக வெற்றி பெற்றுறாங்க அப்படின்னா 17 சீட்லேருந்து 15 சீட்டு அதிமுக சுருங்கி போயிடும். அப்போ கண்டிப்பாக 200 சீட்டுக்கு மேல் வெற்றி அப்படின்றத சாத்தியப்படுத்துவதற்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த மேற்கு மண்டலம் தான். அதனால தான் இந்த மேற்கு மண்டலத்தை பிஜேபியும் அதிமுகவும் அவ்வளவு லேசாக விட்டு கொடுத்துறாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை ஏதாவது ஒரு வகையில் முடக்கி விடக்கூடிய வேளையில் டெல்லி பாஜக தலைமை ஈடுபட தான் போகிறாங்க. ஆனாலும் எப்படி ஈடியை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி கண்டாரோ அதே போலவே அவர்கள் கொடுக்கக்கூடிய எத்தகைய அழுத்தமாக இருந்தாலும் அதனையும் தீர்க்கமாக எதிர்கொண்டு திமுகவை 200+ தொகுதியில் வெற்றி பெற வைப்பதற்கு முன்னோட்டமாக மேற்கு மண்டலத்தை கண்டிப்பாக மிகப்பெரிய திமுக கோட்டையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை இந்த முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அதனால தான் அதிமுகவும் பிஜேபியும் இன்னைக்கு மீட்டிங் போட்ட ஒரே நாளில் 1 மணி நேரத்திலேயே கதறல்களை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மை. நன்றி.